தற்கொலைக்கு முயன்ற தயாரிப்பாளர் தடுத்து நிறுத்திய ஒற்றை பாடல். கவிஞர் கண்ணதாசன், இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் கூட்டணி செய்த மேஜிக். அது என்ன மேஜிக் அப்படின்னு தான் பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். திரைப்படம் தயாரித்து நஷ்டமானதால் தற்கொலை செய்து கொள்ள நினைத்த ஒரு தயாரிப்பாளரை இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் வெளியான ஒரு பாடல் காப்பாற்றியுள்ள சம்பவம் தமிழ் சினிமாவில் நடந்துள்ளது. அதாவது 1969 ஆண்டு ரவிச்சந்திரன், விஜயகுமாரி, முத்துராமன், ராஜஸ்ரீ ஆகியோர் நடிப்பில் தயாரான படம்தான் அமுதா. இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார். இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் பல்வேறு சிக்கல்களையும் சந்தித்துள்ளது. பணப்பிரச்சனை, நடிகர் நடிகைகள் பிரச்சனை என பல சிக்கல்களை கடந்து படப்பிடிப்பு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் சூழல் இருந்தபோது இந்த படத்தின் தயாரிப்பாளரான ரகுமானிடம் இருந்த பணம் முழுவதும் காலியாகி உள்ளது. இதனால் படப்பிடிப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு சில ஆண்டுகள் கழித்து படப்பிடிப்பு தொடங்கிய போது நடிகர் ரவிச்சந்திரனுக்கு திருமணமாகி அவரது மார்க்கெட் வீழ்ச்சி அடைந்துள்ளது. நாயகியாக நடித்து வந்த விஜயகுமாரி அக்கா, அம்மா, பாட்டி வேடங்களுக்கு நடிக்க மாறிவிட்டார். இந்த நிலையில் இந்த திரைப்படத்தில் இரண்டாவது ஹீரோவாக நடித்து வந்த முத்துராமன் இனிமேல் நான் கதாநாயகனாகத்தான் நடிப்பேன் என்று முடிவு செய்துள்ளார். அதேபோல் ராஜஸ்ரீக்கும் மார்க்கெட் இல்லாமல் போய்விட்டது. பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிந்துவிட்ட இந்த நிலையில் கையில் பணம் இல்லாததால் படப்பிடிப்பு நின்றுவிட்டது. நடிகர் நடிகைகளின் செயல்களால் படம் வெற்றி பெறுமா இல்லையா என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இதனால் எதற்காக நாம் இருக்க வேண்டும் என்று நினைத்துள்ளார் தயாரிப்பாளர் ரகுமான். சினிமாவுக்கு வந்ததே தப்பு என்று நொந்து புலம்பிக் கொண்டிருந்த இவர் இயக்குனர் முக்தா சீனிவாசனை சந்தித்து பெரும் பகுதி படப்பிடிப்பு முடிந்துவிட்டது, பணம் இல்லை, யாரிடமாவது வாங்கி கொடுங்கள், இல்லையென்றால் இப்போது இருக்கும் பணத்தை கொடுங்கள், விஷம் சாப்பிட்டு விட்டு செத்து விடுகிறேன் என்று கூறியுள்ளார். இதை கேட்ட முக்தா சீனிவாசன் உடனடியாக படத்தின் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனிடம் அழைத்து சென்றுள்ளார். அங்கு நிலைமையை விளக்கி சொல்ல இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் புதியதாக ஒரு டியூனை தயார் செய்து அதை கவியரசர் கண்ணதாசனிடம் அனுப்பி வைத்து பாடல் எழுதுமாறு கூறியுள்ளார். அப்போது கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்தான் அன்பே அமுதா அன்பே அமுதா என்ற இந்த பாடல். படத்தின் தலைப்பை போல் இந்த பாடல் முழுவதும் அமுதா என்ற வார்த்தைகளால் நிரப்பப்பட்டிருக்கும். பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் பாடிய இந்த பாடல் பட்டி தொட்டி எங்கிலும் பட்டையை கிளப்பி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் சிலோன் ரேடியோவில் இந்த பாடல் அடிக்கடி ஒளிபரப்பாகி பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியதால் படத்தின் தயாரிப்பாளரான ரகுமான் இந்த ஒற்றை பாடலை நம்பி படத்தை வெளியிட்டுள்ளார். படமும் பெரிய வெற்றி படமாக மாறி அவரின் கஷ்டங்களை போக்கியுள்ளது. அதே சமயம் அமுதா என்ற திரைப்படத்திற்கு வரும் மக்கள் கூட்டம் இந்த பாடல் முடிந்தவுடன் கிளம்பி சென்று விடுவார்கள். அதன் பிறகு தியேட்டரே காலியாகிவிடும் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. அமுதா என்ற இந்த திரைப்படம் வெற்றியாகுமா, மீதி படப்பிடிப்பை நடத்த பணம் கிடைக்குமா என்று நினைத்து கொண்டிருந்த தயாரிப்பாளருக்கு இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன், கவிஞர் கண்ணதாசன் கூட்டணியில் கிடைத்த இந்த பாடல் அனைத்து கஷ்டங்களையும் போக்கியுள்ளது. குறிப்பாக இந்த பாடலுக்காக கவிஞர் கண்ணதாசன் மற்றும் இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதன் ஆகிய இருவரும் சம்பளமே பெறவில்லையாம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவத்தினை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.